வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அமிர்தம் யோகாமிர்தம் தொண்ணூறுலேருந்து பேசுகிறேன். நான் இது வரைக்கும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் பற்றி பேசணும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனை, கேள்வி எனக்குள்ளே இருந்தது. ஏன் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கிறாங்க? எதனால இப்படி ஆனாங்க? அப்படின்னு. அப்போது சென்டர்ஸு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, இது அவ்வளோதான், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. சரி, கொஞ்சம் பெரியவங்க ஸ்பிரிச்சுவலாகவும் கொஞ்சம் பெரியவங்க, நல்ல அ அறிவு முதிர்ந்தவங்க, அவங்க கிட்ட கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து போன ஜென்மத்து பாவம். அதனால தான் அவங்களுக்கு இந்த மாரி குழந்தை பிறக்குது. இது நெனச்சுக்கிட்டே நெறைய தாய்மார்கள் வந்து அ சொல்லும்போதே சொல்றாங்க. இது நாங்க செய்த பாவத்தினால இந்த குழந்தை பிறந்தது. அதனால தான் நாங்க இவ்ளோ கஷ்டப்படுறோம். நாங்க வந்து இந்த குழந்தைக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தான் இந்த வாழ்க்கை எங்களுக்கு, அப்படின்னு சொல்றாங்க. சரி, மென்டல் ஹெல்த்ல ஸ்கூல் பசங்களுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தோம். அப்போ பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பிளைண்ட் ஸ்கூல்ல வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பிள்ளைங்களுக்கு என்ன மாரி இருக்கு? அடாலசன்ஸ் எப்படி இருக்கிறாங்க? அப்படிங்கிறத ஒரு ஆராய்வு செய்வோம்னு சொல்லிட்டு, எங்க எங்கள்ட்ட இருக்க சைக்காலஜி படிச்சவங்கள வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு செஷன் பண்ணோம். இதுல நீங்க இந்த யூடியூப் வீடியோலயே பார்க்கலாம். நெறைய குழந்தைங்கள பத்தி அவங்க அம்மா, அப்பா பேசினது, அவங்க டீச்சர்ஸ் பேசினதெல்லாம் இருக்கும். நாங்க பார்த்தது என்னன்னா, அ ஒரு தாயோட முழு அன்பு அப்படிங்கிறத விட, எல்லா தாயும் இப்ப வேலைக்கு போறாங்க. அன்பு வந்து சரிவிகிதமா கிடைக்கப்பெறல. காரணம்னா, அவங்க வேலைக்கு போற வேலை விஷயம். இன்னொன்னு என்ன, குழந்தை என்ன எதிர்பார்க்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அ அப் இப்போ ஜெனரல் ஸ்கூல்ல பார்க்கும்போது, அவங்க பேசுவாங்க அந்த பசங்க, எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு சில பிளைண்ட் ஸ்கூல்ஸ்ல நாங்க போகும்போது, அ இந்த ஸ்கூல்ல வந்து பிளைண்ட் ஸ்கூல்ல வந்து கண்ணு தான் பாதிப்பா இருக்கும். மனப்பிரச்சனை அதிகமா இருக்காதோ! அப்படின்னு நினைச்சு நாங்க போய் அங்க இது பண்ணோம். ஒரு 25 குழந்தைங்கள வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அங்க மனம் சார்ந்த பிரச்சனை உள்ள குழந்தைகள் வந்து ஒரு 25 பிள்ளைங்களுக்கு மேல இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்ககிட்ட பேசும்போது, அந்த குழந்தைங்க வந்து எனக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற பெரிய ஆழமான ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு அங்க இருக்கிற பிரின்சிபல் வந்து ஒரு சில விஷயங்கள சொல்லுவாங்க. இந்த பையன் இப்படி இருக்கிறான். இத இத இதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு என்ன செய்ய முடியும்னு கேட்பாங்க. அப்ப அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு, ஒரு சில பிள்ளைங்களுக்கு எங்களால உதவி பண்ண முடிஞ்சது. அவங்களோட பெற்றோர்கள எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க பேசுனோம். இந்த மாரி கண் குறைபாடு உள்ள பிள்ளைங்களோட மனநிலை வந்து எவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன மாரியான உதவி தேவைப்படுது? மன ரீதியா ஏதாவது உதவி நம்ம வந்து செய்தா தான் அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு மத்த இடத்துல பயப்படாம இருப்பாங்க. பார்வை குறைபாடும் இருக்கு, பார்வை இல்லாமயும் இருக்கிறாங்க. அது ஒரு 2, 3 பேரண்ட்ஸ் வந்து கோஆப்பரேட் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ வரும்போது, அதுல ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்தோனே திரும்பிட்டான். திரும்பிக்கிட்டே தான் பேசுனான். நேர பார்த்தே பேசல. ரொம்ப ஷையா இருந்தான். ரொம்ப பயப்படுவான். ஆ அவங்களோட அம்மா வந்து நர்ஸ். எனக்கு வந்து தெரியும் அவங்கள ஏற்கனவே. அவங்க சொன்னாங்க, "இப்படித்தான் இருக்கிறான். படிக்கவே மாட்டேங்கிறான். அவங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க மேடம்" அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேஸ் எடுத்துட்டு, அவங்க அம்மாவோட கன்சீவான கேஸ் எடுத்துட்டு, அவனுக்கு நாங்க ஆரம்பிச்சோம். அப்போ அவன் ஒரு ஒரு 3, 4 மாசம் வந்து அந்த அம்மா அவங்க தொடர்ந்து ஃபாலோஅப்ல இருந்தாங்க. அந்த பையனும் நாங்க அடிக்கடி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பிளைண்ட் ஸ்கூலோட நாங்க வேலை பார்க்கும்போது, அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்காக வேலை பார்க்கும்போது, இவனையும் ஒரு கவனம் பார்த்துப்பேன் எப்படி இருக்கான் அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன், அந்த பையன் வந்து இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறான். இடையில வந்து நல்லா சாப்பிட்டான், நல்லா தூங்குனான். இப்ப வந்து நல்லா படிக்கிறதா அந்த ஸ்கூல் டீச்சர்ஸும் சொல்றாங்க. அந்த பிரின்சிபலும் சொல்றாங்க. ஒரு பையன் வந்து இன்னொரு பையன் வந்து கண்ணு கண்ணு தெரிய தெரியல. கண்ணு குறைபாடு வந்துருச்சு அப்படிங்கிறதுலருந்து, அவன் பேசுறதே இல்ல. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். "டேய் என்னடா தம்பி, டேய் தம்பி, ம் சொல்லுங்க." இவ்வளோதான் சொல்லுவான். வேற எதுவுமே பேச மாட்டான். "டேய் என்னடா நான் உன்ட்ட தான்டா பேசிட்டு இருக்கிறேன். டேய் டேய்" அப்படின்னாலும், "சொல்லுங்க மிஸ், சொல்லுங்க." அப்படிதான் சொல்லுவான். ஆ
அவங்க அம்மா சொல்றாங்க, "இவன் இப்படித்தான் இருக்கிறான். நாங்க என்ன செய்றது?" அப்படின்னு. அதாவது அம் கண் குறைபாடு உள்ளவங்களுக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டீஸ் வந்து இவ்ளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் நினைச்சேன் அவங்களுக்கு மனதைரியம் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு இவ்ளோ அ மன மனம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குன்னு நான் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன். அத பத்தி பேசும்போது, அந்த பேரண்ட்டோ, டீச்சர்ஸோ வந்து டீச்சர்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. பேரண்ட்டிட்ட சொல்லும்போது பேரண்ட் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு வந்து செரிப்ரல் பால்சி இருக்கு. அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து ஃபுல் டே அங்க இருப்பாங்க. ஆனா அந்த அம்மாகிட்ட கேட்டேன், "இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாரி இருக்கு" அப்படின்னு. "இல்ல நாங்க எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். அதனால எங்களுக்கு வந்து வேண்டாம்" அப்படின்னாங்க. ஓகே. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு பாதி பிரச்சனை இருக்கு. அவனோட எல்லா பிஹேவியர்ஸுமே வந்து ரொம்ப மோசமா இருக்குது. அவன் செய்யாத சேட்டைகள் செய்றான். டீச்சர்ஸ் கூப்பிட்டு எங்கள சொல்லுவாங்க, "மேடம் இந்த பையன் இப்படி செய்றான். இந்த சேட்டைய குறைச்சு விடுங்க மேடம்" அப்படின்னுவாங்க. அவன் சேட்டை செய்யல. அவன் அம்மாவோட கருவுல இருக்கும்போது அவன் என்னவா உருவாக்கப்பட்டானோ, அதுவா தான் இங்க இருப்பான். அவனுக்குள்ள கவலை என்ன? அவனோட பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கோ, பேசுறதுக்கோ ஆள் வேணும். அத டீச்சர் என்ன பண்ணுவாங்க? வகுப்பு தான் எடுக்க முடியும். 50 பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு என்னடா உன் கவலைன்னு கேட்க முடியாது. அப்ப இந்த இளைய சமுதாயத்த நம்ம எப்படி கொண்டு வரப்போறோம்? இப்படிதான் நம்ம வந்து நம்ம இந்த இளைய சமுதாயத்த மாற்றுறதுக்கு கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணணும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ஸ்ல சொல்றவங்க கிட்ட எல்லாருக்கும் உதவி பண்றோம். இருந்தாலும் அ இவ்வளதான் முடியும் அப்படிங்கும்போது, இத மாரி இன்னும் நெறைய பிள்ளைங்க இருக்காங்க. வாய் பேச முடியாம, இடையிலேயே வந்து அப்படியே அமைதியாயிட்டு, பயந்து போயி, பதட்டத்தோட ஒரு பையன்லாம் வந்து ஒரு ஸ்கூல்ல நான் பார்த்தேன். அந்த பையன் வந்து நைட்டு தூங்க மாட்டான். "என்னடா பண்ணுவ?" அப்படின்னு கேட்டா, ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். "என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்டா, "மேம் நான் வந்து கதை எழுதுறேன்." "என்ன கதை எழுதுற?" "த்ரில் கதை எழுதுறேன்" அப்படின்பான். "த்ரில் கதையா? என்னடா? எப்புட்றா? என்னடா உன்னோட வயசு என்ன? உன் பேக்ரவுண்ட் என்னன்னு?" கேட்கும்போது, அவன் அவனோட துக்கமான விஷயங்கள் அவன பத்தி சொன்னான். அவன் கருத்தரிக்கும்போதே அவங்க அம்மா ஜெயில்ல இருந்ததாவும், இந்த மாரிலாம் சொன்னான். அவன அவன் வந்து ரொம்ப அலாட்டா இருப்பான் பார்க்கும்போது. யார் என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்கன்னு ரொம்ப கவனமாவே இருப்பான். அவன் ஆனா படிப்புல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான்னு அவங்க டீச்சர் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், "டீச்சர் இல்ல டீச்சர் இவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவன் பிரச்சனையில இருக்கிறான். பிரச்சனையில இருக்கான்" அப்படின்னு. "அது எப்படி மேடம் நல்லா தானே படிக்கிறான்னு." படிப்பு மட்டும் இல்ல வாழ்க்கை. இந்த படிக்கிறதுக்காக போராடுறதுமே மனப்பிரச்சனை தான். அப்புறம் அவன கூப்பிட்டுட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்காக செய்த பிறகு அவன பார்க்கும்போது நான் கேட்பேன், "என்னடா இப்ப எப்படிடா இருக்க?" அப்படிங்கும்போது, "மிஸ் நான் நல்லா தூங்குறேன் மிஸ் இப்போ. எனக்கு அந்த மாரிலாம் கதை எழுத தோணல மிஸ். ஆ மிஸ் நீங்க பத்திரமா இருங்க மிஸ். பார்த்து போங்க மிஸ்." அப்படின்னு அக்கறையா என் மேல பேச ஆரம்பிச்சான். "என்னடா இப்படி சொல்ற?" அப்படின்னு. "இல்ல மிஸ் நீங்க வண்டியில வரீங்க, போறீங்க. பார்த்து போங்க மிஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணி விளையாண்டான். அத பார்க்க முடிஞ்சது. என்ன பண்ணுவான்னா, அப்படியே யோசிப்பான். இப்படியே யோசிப்பான். "என்னடா இவ்ளோ யோசிக்கிற?" "இல்ல மிஸ் நான் கதை எழுதுறேன்ல மிஸ். அப்ப எப்பலாம் டைம் கிடைக்குதோ நான் யோசிச்சு வச்சுக்குவேன் மிஸ்." அப்படின்னு. அம் இது எவ்ளோ பேருக்கு ரீச் ஆகுது, இந்த வீடியோ எவ்ளோ போகப்போதுன்றதெல்லாம் எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. எனக்கு இந்த இயற்கை குடுத்த விஷயத்த நான் பதிவு பண்றேன். அவ்வளோதான். நம்மளோட இளைய சமுதாயத்த வந்து நம்ம காப்பாத்துறதுக்கு நம்ம வந்து கட்டாயம் வேல பார்த்தே ஆகணும். அதனால நம்ம இந்த இளைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு நம்ம குடுக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. எல்லாரும் இத பத்தி யோசிங்க. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வந்து கட்டாயமா கவனிக்க வேண்டிய ஏன்னா நாம சேர்த்து வச்ச சொத்த விட, இந்த இளைய சமுதாயத்த நல்ல சமுதாயமா நம்ம மாத்துறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற இளைய தலைமுறை தான் டூல். ஏன்னா ஒவ்வொரு வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் அது விஷயமே இருக்கு. தேங்க் யூ.